அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியால் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க தராசின் சின்னம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பாகுபாடு இருக்கக்கூடியவங்க இல்லாதவங்க, ஏழை பணக்காரன், வசதி இந்த மாதிரி பார்த்து பழக மாட்டீங்க. உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உறுதுணையாக இருப்பீங்க. தப்பாக இருக்கக்கூடியவங்களா தெரிஞ்சதுன்னா ஒரு ஜான் அப்படியே தள்ளி வந்துடுவீங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் உழைப்பு தான் நமக்கு முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அள்ளும் பகலும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வைராகியம், உழைப்பை முழுமையாக செயல்படுத்துகிற ராசி எந்த ராசின்னு கேட்டோம்னா அது துலாம் ராசிங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க, ஆனால் பொய் சொல்ல பயப்படுவீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கவலைப்பட மாட்டீங்க, ஆனால் கை நீட்டி வாங்கிறது கேவலம்னு நினைக்கக்கூடியவங்க துலாம் ராசி. அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற பொசிஷனில் தான் நாம் இருக்கணும், வாங்குகிற நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது பூர்வ புண்ணியங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய வழியில் வந்த சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து, அது விட நமக்கு அவங்களுடைய அன்பு ஆதரவு, இது எல்லாமே சொல்லக்கூடியது 5ஆம் இடம். இன்னொன்று சொல்ல போனோம்னா புத்திர பாக்கியம், நம்மளுடைய வாரிசு சம்மந்தப்பட்ட இடமும் அந்த 5ஆம் இடம். இந்த ஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இருக்குங்க, அது பஞ்சம சனின்னு சொல்லுவோம். அப்போது இந்த 2.5 வருஷ காலகட்டமும் நமக்கு சொல்லும்படி சிறப்பில்லாததுக்கு இதுதான் காரணம். ஒரு விதத்தில் உறவு முறையிலையும் சங்கடங்கள், சலிப்புகள், குழந்தைகளால் ஆரோக்கியமாக இருந்தது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். அது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சங்கடங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வேலை வாய்ப்பினால் சந்தர்ப்பத்தினால நம்ம தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கலாம், இல்லை வாரிசுகளுக்கு நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமோ, இல்லை தனக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியிலையோ தன் குடும்பத்தை மேலே ஆர்வம் அக்கறை எடுத்து முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவானதுக்கு காரணம் சனி. அப்போது இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு இந்த பஞ்சமச்சனி நிவர்த்தி ஆக போகுதுங்க. அப்போது இந்த பஞ்சமச்சனி நிவர்த்தி ஆகும்போது சில கடன்கள் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மனசளவில் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கல, பொய் சொல்லி கெட்டு போகணும்னு சொல்லிட்டு அடுத்தவனை துரோகமும் நம்ம செய்யலை. ஆனால் நமக்கு சிலர் பண்ணினா அங்கே போகட்டும், ஆனால் நம்மளுடைய வாக்கு என்றைக்கு பொய்யா போகக்கூடாதுன்னு நினச்சி இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி 2.5 வருஷ காலமும் உங்களுடைய வாழ்க்கையின் சில வாய்ப்புகளில் நிச்சயமாக நீங்கள் உருவாக்கிக்க முடியும். சப்போர்ட்டு தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னால் அது முடியலை. ஒரு வேலை ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தோம், ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கி வேலை இழப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா பெரிய அளவில் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும், பெரிய அளவில் வந்த கோடிக்கணக்காக லாபம் வரும், அந்த மாதிரி அதுக்கு உழைச்சிருக்கிறோம் உழைப்பை. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா
அப்படியே வருது. அது எல்லாமே சான்ஸ் எல்லாமே மிஸ் ஆகி போயிட்டுருக்குது எல்லாமே இன்றைக்கி. ஏன்னா சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி சில பிஸ்னஸ்லாம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு கைவந்த கலை. எதுவானாலும் அப்படியே இதை எப்படி செஞ்சால் ஓகே, அப்படி செஞ்சால் ஓகேன்ட்டு அப்படியே ஆல்ரவுண்டில் ஒரு கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி செஞ்சு முடிக்கக்கூடியவங்க துலாம் ராசி நேயர்கள். ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு ஃபெதரடிச்ச மாதிரி எல்லாமே ஃபெதறி போச்சு. எதுவுமே சரியாக ஒரு கிளியரன்ஸ் இல்லை. சரிவாக வந்துட்டு இருந்தது இல்லாமல் சறுக்கில் சந்திச்சிட்ருக்குறோம். இன்னும் சொல்ல போனோம்னா கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினச்சி அப்படியே வைராக்கியத்தில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வருது. ஆனால் நெருங்கி வருது, மறுபடியும் விலகி போகுது. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது, மின்சாரம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வண்டி வாகனம் ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்திட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா டல்லாக போயிட்டு இருக்குதுங்க. ஒன்றுமே சரியில்லை. அப்படியே நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வீணாக போன மாதிரி மனசுக்கு படுது. முதலீடு போட்டு லாபத்தை பார்க்க முடியல. ஆனால் அந்த கட்டம் எல்லாமே மாறி இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2.5 வருஷ காலம் 6ஆம் இடத்துல போகும்போது எதிரிக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவீங்க. வைராக்கியத்தோடு ஜெயிச்சு காட்டுவீங்க. கவலையே வேண்டாமுங்க. சரிங்களா? சிலரெல்லாம் பார்த்தோம்னா கடல் கடந்து பிரயாணங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒரு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். இந்த வேலையில் பிரச்சனையே போச்சு, கவலைப்படாதீங்க, இதை விட அருமையான வேலை கிடைக்கும். கண்ணீர் விட்டு கதறி அழகக்கூடிய ஒரு மன வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே மார்க்கம் பிறத்தாச்சு, வாய்ப்புகள் அமைஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு சாதகம்தான். சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இது ஒரு சாதகமான பயிற்சி. ஏன்னா 3, 6, 11 இல்லை சனி இருந்தால் நன்மைத்தான் செய்வார். இருப்பினும் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் ஒரு உழைப்பு மேலே ஒரு பிஸ்னஸ் சொந்தமாக செய்யணும், நான் ரொம்ப நாளாக இருந்து பண்ணலாம் நினைக்கிறேங்க. ஆனால் முதலெல்லாம் அது எதுவும் பண்ணணும், எல்லாம் நஷ்டமாகி போச்சு. இப்போ நினச்சேன் சரியாக அமையலைங்க, ஆனால் இப்போ பண்ணலாமா? கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. முடியலையா? ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்களா? இது வரைக்கும் முன் கிடைக்கலையா? இப்போ கிடைச்சிடும், பண்ணுங்க. எப்போ? ஏப்ரலில் பண்ணுங்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏப்ரலில் நீங்கள் முயற்சி எடுங்க, நிச்சயமாக லோன் கிடைச்சிடும். அரசாங்க சப்போர்ட்டு, அரசியலில் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள், ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு பெரிய அளவில் ஒரு அரசியலில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்தஸ்துகள். நம்மக்கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஆனால் நமக்கு பவர் கரெக்டாக அமையலை ஆச்சுங்களா அப்படின்னு காத்துட்ருப்பீங்க. கிடைக்காமல் இருந்திருக்கும். கிடைச்சதை அடுத்தவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க. இல்லை நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்தாலும் நமக்கு இப்போ வேண்டான்னு ஒதுங்கியிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே இல்லை, கிடைச்சது அனுபவிக்கிறோம், நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற சந்தர்ப்பம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க போகிறார். சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனோம்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தான். அது உழைப்பால் கிடைக்கும். முதலீடு போட்டு 1 மடங்கு போட்டு 9 மடங்கு உருவாகும். பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட், ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள், சலிப்புகள் தீர்ந்து மன மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் நீடித்து நிற்கும் சனி பயிற்சி. அப்போது இந்த பயிற்சி நமக்கு நன்மை தான். சரிங்களா? இருப்பினும் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் சனியுடைய பலத்தை பொறுத்து தான் சனி பயிற்சி முழுமையாக நம்ம அறிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அதாவது இந்த கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் பொறுமையான முறையில் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டு உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தில் இது எப்படி செய்யலாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுங்க ஐயா. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சரிங்களா இந்த சனி பயிற்சி சாதகமாக இருக்கிற காலத்தில் எல்லா அமைப்புகளும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும்.
சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.